வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த தோப்பை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. ஒரு தோட்டம்னா நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும். அதாவது ஒரு தோட்டத்திலே மாட்டுத்தளவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிணறுமே நல்ல கிணறா இருக்கணும். போர்லையும் தண்ணி நல்லாவே இருக்கணும். இபி சர்வீஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதுலையும் இந்த இடத்துல அதாவது மழை தண்ணி வந்தால் கூட அது நம்ம இடத்துக்குள்ளே நிற்காத அளவுக்கு ஒரு நீட்டான செட்டப்போடு அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தோப்பு. இந்த தோப்பில் ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இவ்வளோ அழகாக நம்ம பொறுமையாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோப்பு அவ்வளோ ஒரு அழகாக நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியுமே அதாவது ஒவ்வொரு பங்காக பிரித்து ஒவ்வொரு மரங்களும் அதாவது செம்மரங்கள் இருக்குது, தேக்கு மரங்கள் இருக்குது, நெல்லி மரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது, கொய்யா மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள் இருக்குது, நெல் வைக்கிறதுக்காகவே தனியாக எம்டி லேண்டும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மண் பார்த்தீங்கன்னா செம்மண் தான், அதுவும் பியூர் செம்மண். இந்த இடத்துல இருந்து பைபாஸ் ரோட்டுக்கு எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர் வரும். அந்த 3 கிலோமீட்டருமே நம்மளுக்கு ஃபுல்லாக தோட்டங்கள் தான் இருக்கிற ஏரியா. அதாவது நல்ல தோட்டங்களை சுற்றி தான் இந்த தோட்டமும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட முக்கியமான அம்சமான மரங்களை பற்றி பார்த்துருவோம். செம்மரங்கள் கொஞ்சமும் தேக்கு மரங்கள் கொஞ்சமும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கிணறு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சூப்பர் கிணறு. 64 அடி கிணறு தோண்டியிருக்காங்க. ஒரு 380 அடி போட்டிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளே யாராலையும் வர முடியாது. இந்த இடத்துல நம்மளுக்கு மாட்டுத்தழுவும் இருக்குது. அந்த மாட்டுத்தழுவத்தில் 10 மாடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு செட்டப்பும் இருக்குது. இங்கெல்லாம் மாட்டுக்கான தீவனத்தை வைக்கிறதுக்கு இதுக்கான செட்டுமே நம்மளுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் வைக்கோல் அப்புறம் தட்டை இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது. இதுக்குள்ளே ஆட்டு வளர்க்குறதுக்கு அதாவது ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுக்கு தேவையான இடமும் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக வேலி போட்டு வந்திருக்கனால தண்ணி மட்டும் கீழே இறங்குற மாதிரி பார்த்து கொடுத்துருக்கறதுனால இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். ஏன்னா எல்லா செட்டப்லையும் இந்த மாதிரி இடம் கிடைக்காது. இந்த இடத்துல ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனி பைப்லைன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கேட் வாலை ஓப்பன் பண்ணா அங்க இருக்கிற 30 மரங்களுக்கு ஒரே டைம்ல தண்ணி பாயும். அந்த அளவுக்கு நீட்டா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 3 ஏக்கர் இருக்கு. இந்த 3 ஏக்கர் இடத்துல நம்மளுக்கு எல்லா விதமான மரங்களும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகிற பைபாஸ். இந்த பைபாஸ் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அதாவது பாவூர் சத்திரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தோப்புக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் தண்ணி பாய்க்கிறீங்கன்னு வைங்களேன், மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் வெளியே போயிருந்தா கூட நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த தொட்டியில் நம்மளுக்கு தண்ணி விழுமே தவிர தண்ணி வேஸ்ட்டாக வெளியில் போகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு சூப்பரான தோப்பு. இப்போ இந்த தோப்போட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த தோப்பில் ஒரு சென்ட்டுக்கு 40,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் ரூபாய். இந்த ப்ரைஸுமே நம்மளுக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட தான், ஃபிக்ஸ்டு ஃபைனல் ப்ரைஸும் கிடையாது. இது மொத்தம் 3 ஏக்கர் இருக்குது. இந்த இடத்த வாங்குற பட்சத்தில் கண்டிப்பாக வருமானமும் இருக்குது. ஏன்னா எல்லா மரங்களுமே தரமான மரங்களாக நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான தோப்பு. இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் நம்ம சேனலில் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி உடனே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.
பாய்.